விடாமுயற்சியிலையும் ஒரு பக்கம் ஷூட் போயிட்டு இருந்தது, குட் பேட் அக்லையும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. பட் ஆனால் அதில் அஜித் சாரோட மோடே வேறு, இதில் வந்து அவரோட மோடே வேறு இல்லையா? ஸோ எப்படி நீங்கள் அந்த மோட் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ஃபைட்டுக்கு அவர் தயாராகிறதா இருக்கட்டும், அந்த ஒரு விஷயம் பற்றி பேசலாம்னு நீங்கள்? இல்லை, ஆல்ரெடி நம்ம சாருக்கு ஒரு ரிகல்சர் நாங்கள் பண்ணிவிடுவோம். எல்லா ஃபைட்டும் ஒரு ரிகல்சர் பண்ணிவிடுவேன். இப்போ விடாமுயற்சி என்ன ஃபைட் எடுக்க போகிறோன்றது எங்கிட்ட ரிகல்சரில் ஒரு எடிட்டரை வச்சு நம்ம ரெடி பண்ணி அங்கே ஒரு சிஸ்டத்தில் ரெடியாக இருக்கும். குட் பேட் அக்லியில் என்ன பண்ண போகிறேன்னு அதுக்கு ஒரு ரிகல்சர் பண்ணி அதுக்கு சிஸ்டத்தில் ரெடியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பாட்டுக்கு வந்தால் நேற்று என்ன எடுத்தேன், இன்றைக்கி என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எடிட்டர் ஆன் பண்ணால் கடைன்னு பார்த்துருவோம். அதே மாதிரி அங்கே உட்காந்துரும். சில கட்டத்துக்கு மேலே 5வது நாள் 6வது நாள்லாம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. அங்கே கேட்ட வெப்பன்ஸ் இங்கே கேட்பேன், இங்கே சொல்கிற வெப்பன்ஸ் அங்கே சொல்லுவேன். அப்புறம் சார் பார்த்து சிரிப்பார், என்ன மாஸ்டர்னு வரும், சார் சாரி சார் அந்த கன் அங்கே இங்கே கன்னுன்ட்டேன் சார். அந்த குழப்பெல்லாம் ஒரு 5வது நாளுக்கு மேலே வந்துச்சு. ஏன்னா தூக்கமே இல்லை இல்லையா, 5th டே 6th டே இருந்து. அப்புறம் ஒரு நாளுக்கு பார்த்தாரு, மாஸ்டர் ரொம்ப இது ஒரு இருக்காருன்னு சொல்லிட்டு டேரக்டர் ஆத்திக்கிட்டு இப்போ சொன்னேன், அதுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, அதுக்கு தயவுசெய்து எனக்கு ட்ராவலில் கூட தூக்கம் வராது, அந்த ஒரு மனநிலை ஆகிட்டேன் நான். ஒரு மாதிரி ஒரு நாள் தர முடியுமான்னு உடனே அஜித் சாரை சொல்லி ஒரு நாள் தூங்க வச்சாங்க. நல்ல ரெஸ்ட் எடுத்தேன், மறுநாள் அப்புறம் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு ஆக்ஷன் அதுதான்.